Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. டாஸ்மாக் முறைகேடு விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் குரல் எழுப்பிய அதிமுக உறுப்பினர்கள் 13 பேரை இன்று ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்ட பேரவைத் தலைவர் அப்பாவு இனி யாரும் பேட்ஜ் அணிந்து வரக்கூடாது என அறிவுறுத்தினார். சட்டப்பேரவையில் டாஸ்மாக் ஊழல் முறைகேடு விவகாரம் குறித்து விவாதிக்க அதிமுக உறுப்பினர்கள் வலியுறுத்திய நிலையில் அவை முனைவர் அனுமதி மறுத்ததால் பதாகைகள் ஏந்தி அமளியில் ஈடுபட தொடங்கினர். பேரவை விதிப்படி நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு குறித்து விவாதிக்க முடியாது என அறிவித்த பேரவைத் தலைவர் அப்பாவு பதாகை ஏந்தி அமளியில் ஈடுபட்ட அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, செந்தில்குமார், சித்ரா, நல்லத்தம்பி உள்ளிட்ட அதிமுக உறுப்பினர்கள் 13 பேரை வெளியேற்ற அவை காவலாளிகளுக்கு உத்தரவிட்டார். இதை கண்ட மற்ற அதிமுக உறுப்பினர்களும் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். 13 உறுப்பினர்களையும் கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்வதாக அறிவித்த பேரவைத் தலைவர் அப்பாவு இனி யாரும் அவைக்குள் பேட்ஜ் அணிந்து வரக்கூடாது என அறிவுறுத்தினார். பின்னர் முதல்வரின் கோரிக்கையை ஏற்று கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்வதாக கூறிய அறிவிப்பு திரும்ப பெறப்பட்டு அவர்கள் நாளை முதல் கூட்டத்தொடரில் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டது. கையிலே ஒரு பதாகையை பிடித்துக் கொண்டு வந்து அதிலே வாசகம் என்ன எழுதப்பட்டிருக்கிறது சொன்னால், தியாகி யார், அந்த தியாகி யார், அந்த தியாகி யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பேட்ஜும் போட்டிருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு அப்படி விழுந்த நேரத்தில் நொந்து போய் நூல்ஸாக மாறி இருக்கக்கூடிய அதிமுக தொடர்கள் தான் இன்றைக்கு தியாகிகளாக இருக்கிறார்கள். இதற்கிடையே சக அதிமுக உறுப்பினர்களுடன் வெளியேறிய செங்கோட்டையன் தொகுதிசார் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேச மீண்டும் அவைக்கு வருகை தந்தார். அணிந்திருந்த பேட்சை கலற்றினால் மட்டுமே பேச அனுமதிக்க முடியும் என பேரவைத் தலைவர் அறிவுறுத்தியதை அடுத்து செங்கோட்டையன் பேட்சை கலற்றி வைத்துவிட்டு பேச தொடங்கினார். மாண்புமிகு உறுப்பினர் K.A. செங்கோட்டையன் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களை விவர அறிக்கையை நான் படித்து பார்த்தேன். யார் அந்த தியாகி என்ற பேட்ச் அணிந்து பேரவைக்கு வந்திருந்த அதிமுக உறுப்பினர்கள் டாஸ்மாக் ஊழல் முறைகேடு வழக்கை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரி டாஸ்மாக் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது குறித்து கேள்வி எழுப்பினர். அதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அமளியில் ஈடுபட தொடங்கினர். இந்த அரசு சார்ந்த இந்த நிறுவனம் ஏன் பயந்து போய் நம்முடைய மாநில இருக்கின்ற உயர்நீதிமன்றத்தை நம்பாமல் வேறொரு மாநிலத்தில் இருக்கிற உயர்நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ஏன் முறையிடுது? வேறு மாநிலத்துக்கு உயர்நீதிமன்றம் நடத்த வேண்டும் என்று இன்னைக்கு மென்ஷன் செய்திருக்க, அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். அப்படின்னா அந்த அரசாங்கம் தவறு செய்கின்றது நிரூபணமாயிருக்குது. ஏன்னா எதுக்கு வேறு மாநிலத்தில் சுட்டி காட்டுறாங்க? எல்லா பகுதியிலுமே நீதிமன்றம் தானே. இந்தியாவுக்குள் இருக்கின்ற பல மாநிலத்திலும் உயர்நீதிமன்றம் இருக்குது. எங்கு விசாரிச்சாலும் இதைத்தான் விசாரிப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டில் விசாரிச்சா அவ்வப்போது தொலைக்காட்சியின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக இவர்கள் செய்த தவறு உடனுக்குடன் போய் சேரும். அதை மறைப்பதற்கு தான் இந்த அரசாங்கம் இப்படி தில்லுமுள்ளு வேலையை செய்திருப்பதாக நான் கருதுகிறோம். Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.